மாநில பிரிவினையில் ஆர்வம் காட்டும் திமுக அரசுக்கு இந்தியா வல்லரசாவதில் விருப்பம் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவையில் மாநில சுயாட்சி தொடர்பாக திமுக கொண்டு வந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற குழுத் தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், மாநிலங்களுக்கு என தனி அதிகாரம் கொடுக்க முடியாது என்பதுதான் பாஜகவின் கருத்து என்றார். இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு 110 விதிகள் ஒரு அறிக்கையை வாசிச்சிருக்கிறாங்க. அதாவது மாநிலத்துக்கு முழு அதிகாரம் வேண்டும், சுயாட்சி வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை ஏற்க இயலாது, மாநிலங்களுக்கு தனியாக சுயாட்சி முழு அதிகாரம் கொடுக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து, பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்து. அதனுடைய அடிப்படையில் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள், திருமதி எம்எல்ஏ சரஸ்வதி அவர்கள், அன்புக்குரிய அண்ணன் காந்தி அவர்கள், நாங்கள் இப்பொழுது வெளிநடப்பு செய்து சட்டமன்றத்தில் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். மாநிலங்களை பிரிக்கும் பிரிவினைவாதத்தில்தான் திமுக ஆர்வம் காட்டுவதாகவும் இந்தியா ஒற்றுமையாக இருந்து வல்லரசாவதில் விருப்பம் இல்லை என்றும் அவர் கூறினார். இவங்க மாநிலங்களை பிரிக்கணும் அப்படிங்கிற பிரிவினைவாதத்துக்கு தான் இவங்க தோன்றாங்களே தவிர, நீங்கள் இந்திய அரசு ஒற்றுமையாக இருக்கணும், இந்திய நாடு வல்லரசு நாடாங்கிற எண்ணம் இவங்களுக்கு இல்லை. இப்பொழுது முதலமைச்சர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தனி தமிழ்நாடு வேணும், தனி கொடி வேணும் அப்படின்னு ஏற்கனவே முன்னாடி ஒரு முன்மொழிஞ்சதை இப்போ அவங்க நினைக்கிறாங்க. இது நம்ம நாடு வல்லரசா நாடு மாறணும்னா எல்லா மாநிலங்களும் ஒன்றா தான் இருக்கும். இப்போ டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா மாநிலங்களும் ஒன்றா இருக்கணும், அப்போ தான் நாடு வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்திய நாடு பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதுக்கு காரணமே என்னென்னா, ஒரு நிர்வாக வசதி சீராக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க அதை கொண்டு வந்தாங்க. பட் இவங்க இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால, அதுவும் மட்டுமல்ல, இப்பொழுது இன்னும் ஓராண்டு தான் தேர்தலுக்கு இருக்குது. ஆக தேர்தலை முன்னிறுத்தி ஏதாவது ஒரு தீர்மானம் ஏதாவது கொண்டு வரணும்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையிலேயே மக்களுக்கு விரோதமானது, இந்த தேசத்திற்கு விரோதமானது, வருங்கால நாட்டிற்கு நமக்கு அது மிக விரோதமான ஒரு செயல். அதனால தான் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட நீட் தேர்வுக்கு விலக்கு கொண்டுவர முடியாது என்று தெரிந்தே திமுக தீர்மானம் இயற்றுவதாக விமர்சித்த நயினார் நாகேந்திரன், பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி பாஜக சார்பில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார்.